எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் 373வது வார சிந்தனை. சிவாலய திருமேனிகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இதில் ஏகபாதமூர்த்தின்னு போடும். ஏகம் அப்படின்னு சொன்ன உடனே ஒன்று அப்படின்னு ஞாபகம். தமிழனுடைய அழகு பாருங்க, ஒன்று அப்படின்னு சொன்னா ஒன்றிலே ஒன்றி விடுவது, அது ஒரு அர்த்தம். ஒன்று, இறைவன் திருவடியில் ஒன்று அப்படின்னு சொல்லணும். ஒன்றுதல் அப்படிங்கிறது வினைச்சொல். ஒன்று அப்படிங்கிறது ஒரு எண்ணு பெயர். இதுதானே ஏகபாதம். பாதகா அப்படிங்கிற சொல்லுக்கு ஒளிக்கிரணம் அல்லது திருவடியின் பாதம். பதம்ங்கிற சொல்லேருந்தா பாதம் வந்ததுன்னு சொல்றாங்க. சுவடு, அடிச்சுவடு. நம்ம நடந்து போனால், பீச்சில் எல்லாம் நடந்து போனால் அதில் பாத சுவடு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பாதம், பதம். நம்மளுடைய கால் பாதத்துக்கும் பாதம்னு பேர். இப்போ ஏகபாத மூர்த்தி அப்படின்னு சொன்னால் ஒரு பாதத்தை உடைய மூர்த்தினாலே சிவத்தினுடைய பண்புடையது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எந்த சொல்லு கூட நம்ம மூர்த்தியை சேர்க்கிறோமோ அது சிவப்பண்புடையதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிறது நம்ம கோயில்களுடைய கோட்பாடுகளில் ஒரு முக்கியமான கோட்பாடு என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் உருவமாக்குவது, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உணர்த்துவது அல்லது அறிவுறுத்துவது அல்லது அனுபவ சாத்தியப்படுத்துவது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஏகபாத மூர்த்தி எந்த தத்துவத்தை உணர்த்துகிறது? இதை பெரும்பாலும் எல்லா ஆலயங்கள்லையும் நம்ம பார்க்க முடியறதில்லை. எங்கேயாவது ஒரு சில ஆலயங்கள்ல இந்த மூர்த்தி இருக்கு. ஆனா லிங்கோத்பவ மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி பார்த்தோம். நம்ம திருவண்ணாமலையார், அண்ணாமலையார் அப்படின்னு சொல்றோம். அதுல ஒரு லிங்கத்தினுடைய ஒரு ருத்ரபாகம் ஒன்றையும் இருக்கும், இந்த விஷ்ணு பாகம் இருக்காது, அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த ஆவடை இருக்காது, பிரம்மபாகமும் இருக்காது. எந்த சிவலிங்கத்துக்கும் நேர் பின்னாடி இருக்கும். அதில் ஒரு கோஷ்டம்னா பெறை இருக்கும், அந்த பெறையில் அந்த லிங்கத்தை வச்சுருப்பாங்க. அது நடுப்புற ஒரு சுடர் இருக்கும், அந்த சுடரில் மேல் நோக்கி அன்னம் போட்டிருப்பாங்க, கீழ் நோக்கி பன்றி போட்டிருப்பாங்க, ஒரு தாழம்பு போட்டிருப்பாங்க. அந்த சிவபெருமானுக்கு தலை முழுசும் போட்டிருக்க மாட்டாங்க, பாதம் முழுசா போட்டிருக்க மாட்டாங்க. இது லிங்க உத்பவம். இந்த மூர்த்திக்கு நேர் விருத்தமான மூர்த்தம் இந்த ஏகபாதம். இப்போ இருட்டை பற்றி வியாக்கியானம் சொல்லணும்னா, பகலுக்கு நேர் விரோதம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் எல்லாவற்றையும் விளக்கி காட்டும், பகுத்து காட்டும். பகுத்து காட்டுவதனாலே பகல். இரவு தன்னைத்தான் காட்டும், வேற எந்த பொருளையும் காட்டாது. ஒளி இல்லைன்னா எந்த பொருளும் இருட்டு தான் இருக்கு. பகல்ல ஒளி தெரியாது, அதனால் காட்டப்படுகிற பொருள் தெரியும். இங்க என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், டேபிள் தெரியுது, மேஜர் தெரியுது, நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, அதெல்லாம் சொல்லுவோமே தவிர இடையிலே ஒளிக்கற்றை தெரிகிறது அப்படின்னு யாரும் சொல்றதில்லை. பகுத்து காட்டுவது. அந்த மாதிரி பகலை விளக்கினால் இரவு எப்படி புரியுமோ, அது மாதிரி லிங்கோத்பவரை புரிஞ்சிட்டோம்னா இந்த ஏகபாத மூர்த்தியை புரிஞ்சுக்க முடியும். இந்த லிங்கோத்பவர் அப்படிங்கிறது என்னன்னா, ஆன்மா சிவஞானம் அடைதலை குறிக்கக்கூடிய ஒரு மூர்த்தி. ஆன்மா அதாவது ஞானம் பெறுவதற்கு முன், ஞானம் பெறுவதற்கு பின். அப்ப அடையிறதுனால ஏதோ ஒரு மாற்றம் வரணும் இல்லையோ, அப்படி ஒரு ஆன்மா சிவஞானம் அடையணும். அதனாலதான் சிவன் ராத்திரி லிங்கோத்பவ காலம்னு சொல்லப்படுது. 3வது காலத்துல தான் லிங்கோத்பவருக்கு பூஜை. 3வது காலத்துல தான் தீட்சை எடுத்து வைப்பாங்க. இந்த பஞ்சாட்சர தீட்சை எடுத்து வைக்கிறதுக்கு ஆகமத்தினுடைய பரிந்துரைக்கிறபடி ஒரு சில நாட்கள் இருக்கு, அந்த நாளில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. தீட்சை எடுத்துக்கிற அளவுக்கு எல்லாரும் எடுத்துக்கிற நாள் 3ஆம் காலம்னு சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, அது தோற்றம், லிங்க உத்பவம். அதுக்கு நேர் விரோதம், தலைகீழ அப்படின்னு சொன்னால் ஏகபாதம். சரி, இதுவும் அதுவும் என்ன சம்பந்தம்
அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூர்த்தி இந்த மூர்த்தி ஒத்து பாருங்க. இப்போ பாதம்னா கிரணம்னு சொன்னோம், ஒளி கிரணம். இப்போ ஒரு ஜோதி எந்த அப்படி துவக்கம் ஒரு முடிவு ஒன்று, ஆனால் அதனுடைய தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு ஜோதி. அப்போ ஜோதின்னு சொன்ன உடனே நம்ம விளக்கு ஞாபகம் வரும், அதுக்கு ஒரு ஆரம்பம் ஞாபகம் வரும், அதுக்கு ஒரு முடிவு நமக்கு ஞாபகம் வந்துடும். அதனால் நீ சாதாரண நெருப்ப சிவம்னு சொல்லுவியான்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஜோதி மாதிரி இருக்கும், ஆனால் அது ஜோதி இல்லை. நான் சிவத்தை குறிப்பிடுகிறேன், ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி. அதுக்காக தான் தலையும் பாதமும் போடாமல் அந்த சிற்பசாஸ்திரம் அதை போடுது. சிவன் ஜோதி மாதிரி இருக்கும், ஆனால் ஜோதி சிவன் புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கோ. அதனால் இதெல்லாம் தத்துவார்த்தமான விஷயங்கள். அப்படி வரும்போது அப்போ ஒரு ஆன்மாவிலே சிவன் விளங்கி தோன்றுகிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஞான சம்பந்தரை நாம் அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஞானப்பாலை குடிப்பதற்கு முன் அவரை பற்றி ஒருத்தருக்குமே ஒன்றுமே தெரியாது. ஞானப்பாலை குடித்ததற்கு பிறகு அவர் காலத்தில் வாழ்ந்த வாளுக்கு அவரை பற்றி தெரியாத வாழைகள். அவருக்குள்ளே நிகழ்ந்திருக்கிற மாற்றம், அவர் எப்படி வெளிப்பட்டு வெளியிலே தோன்றுகிறார் அப்படின்னு சொன்னால், எந்த இயற்கைக்கும் அவர் கட்டுப்படலை. யோசிச்சு பாருங்க, ஒரு 3 வயசு பையன் தோடுடைய செவியன் விடையேறி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்களும் வீடுடைய பெருமான் மேவிய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவனந்தோ அப்படின்னு சொல்றார். சிவனை யாரும் சூட்டி காட்ட முடியாத சிவபெருமானை சூட்டி காட்டுகிறார். தமிழ் அப்படியே கவிதையாக பொங்குது, பாலரா வாயன்னு பேர். அப்போது கவிதை அப்படியே பொங்கி வருது. அந்த வயசில் ஒரு எழுத்து கூட அக்ஷராபியாசமே நமக்கு வராது. அதை யோசிக்கணுமா வேண்டாமா? அப்போ சிவஞானம் என்ன செய்யறது? ஒரு மனிதனுக்குள்ளே மிகப்பெரிய விளக்கை ஏற்படுத்தி விடுகிறது. அப்படிதானே? வேற யாராவது தாளம் போட்டால் அது தங்கமாக மாறுமா? தங்கத்துலேயும் தாளம் வரவே வராது. ஒரு குறிப்பிட்ட உலோகத்தில் இருந்தால் தான் அதுலேருந்து அந்த லயம் வரும், இல்லைன்னா வராது. அவர் வரவழிச்சார். இப்போ அதே மாதிரி ஞானம் வருவதற்கு முன் அப்பர் பெருமானா யாருக்கும் சைவத்தில் புகுவதற்கு முன் அவருடைய வரலாறு எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் கொஞ்சம் தான் அப்படி கோடிட்டு காட்டுகிறார்களே தவிர அவருடைய சிறப்பு பண்பு தமிழகம் முழுக்க பரவலை. ஆனால் ஞானம் வந்த பிறகு அவருடைய நிலையை பாருங்க. சுண்ணாம்பு காலவாலேருந்து ஏந்து அது பாட்டுக்கு மாசில் வீணையும் மாலை மதியும் ஏசி ரூம்குள்ளே இருந்துட்டு வரேங்கிறாரு. சுண்ணாம்பு காவாக்குள்ளே உள்ளே போகும்போதே மனுஷனுக்கு எலும்பு இருக்காது. அதை யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப சாதாரணமாகவே நல்லா இருக்கிற கப்பலே கவுந்து போகுதுறாங்கிறான். கல்லை கட்டி அவனை உள்ளே இறக்கடான்னா மிதக்குதுங்கிறான். ஏன் உலகியல் சாத்தியமா? அப்போ ஞானம் என்பது அந்த உத்பவம் உள்ள வந்துருத்து, அவளுக்குள்ள வந்துருத்துன்னா இயற்கை நியதிகளுக்கு அவர்கள் அப்பாற்பட்டு போய்விடுகிறார்கள். இயற்கை அவர்களை ஆளுவதாக இருக்காது, அவர்கள் இயற்கையை ஆளுவார்கள். அப்படிதானே? யாரும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்றவாறேங்கிறான். கைலாசத்துக்கு போயிட்டு பறந்து வந்தான், பூமியில் கால் படாதேங்கிறான். எப்படி வந்தான் தெரியாது. இப்போ சொன்னால் நம்ம காலே படாமல் கூட பறந்துட்டே பார்க்கலாம் கைலாசத்தை. இன்னைக்கு ஃப்ளைட்டு அன்னைக்கு செஞ்சுருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு தரம் கோகர்ணம் இங்கேருந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. அந்த ஒரு கர்ணத்தில் போய் பாடிட்டு எப்படி மனுஷன் இப்படி குறுக்கால வந்தானா நெடுக்கால வந்தானா எப்படி போனான், அந்த வயசில் எப்படி பயணம் பண்ணான். 4 கிலோமீட்டர் தொடர்ந்து வளர்ந்தால் மூச்சு வாங்குது. காலம்புற 4 தடவை கோயிலில் சுற்றினா முடியல நம்மளால. கைலாசம் எங்கே இருக்க? 70 வயசு கிழவனுக்கு. கோகர்ணம் எங்கே இருக்கு? அப்போ எப்படிப்பட்ட ஆற்றலை அவர் பெற்றிருந்தார்? அதுதான் ஞான உத்பவம், அதுதான் லிங்கோத்பவம். அப்போ ஞானம் உள்ளே வருகிற போது அவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று விளக்கி காட்டுகிற மூர்த்தம் தான் லிங்கோத்பவ மூர்த்தம். அப்படிலாம் ஞானமே விளக்கி காட்டினாலும் ஒரு காலத்தில் அவர்கள் இறையடி சேர்ந்தார்கள், இறையடி சேர்ந்து விடுவார்கள். அப்படிலாம் இருந்தவர் இங்கேயே எனக்கு வேணும்னு இங்கே இல்லை, எல்லாருமே சிவன்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ சிவன்கிட்ட சேர்ந்தவா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லணும்னா, அப்போ ஞானம் அடைவதற்கு முன் ஒரு ஆன்மா எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். அப்படிதானே? இந்த ஆன்மா ஞானம் ஏன்னா அறிவு பொருள், உடம்பை சொல்லலை. இங்கே உடம்பை பற்றி சொல்லணும்னா ஞான சம்பந்தர் குழந்தைன்னு சொல்லிடுவோம்.
அப்படிதானே? 71 வயசு கிழவன்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணிடுவோம், ஒரிக்கலாம். உடம்பை பற்றி சொல்ல, ஞானத்தை பற்றி தான் சொல்கிறேன் இப்போ. அப்போ ஞானம் என்பது ஆன்மாவோடு தொடர்புடையது. அந்த ஆன்மா ஒடுங்கி இருக்கிறது, விளங்கி தோன்றுகிறது. இதை தத்துவத்தில் சொல்வதற்கு முயற்சி செய்கிறது இந்த ஏகபாத மூர்த்தி. இப்போ இந்த ஞானம்ங்கிறது அந்த ஆன்மாக்குள்ளே விளங்கி தோன்றுகிறது. அதனால சோதிக்குள்ளே சிவனை போடும். லிங்கோத்பவம். இறந்தவர்களுக்கு ஒரு லிங்கம் வைப்பான். பழைய காலத்தில் கோயில்களில் அரசர்களுக்கு மாத்திரம் ஒரு கோயிலை கட்டி கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய இறப்பு செய்தி வந்தது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இந்த 10 அன்னைக்கு அவன் என்ன பண்ணுவான், ஒரு லிங்கத்தை சுவாமி பேரில் பிரதிஷ்டை பண்ணி இங்கேருந்து பிரசாதம் போகும். இது ஒரு மரபு இருக்குது. அப்போ ருத்ரபாகம் முடியும். அந்த ருத்ரபாகம் இறந்தவன், உடலோடு இல்லாதவன், உடலை கயற்றி விட்டவன், சிவபதம் பெற்றவன் அப்படின்னு சூட்டுறதுக்கு தான். திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயர் பூஜை பண்ணதா சொல்லப்படுற லிங்கத்தை கோயிலுக்குள்ளே போய் திருப்பி உடனே, அதாவது மகாலட்சுமி சன்னதி கிட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயர் பூஜை பண்ணது குத்து குத்தாக இருக்கும் லிங்கம். அதுக்கு ஒன்றுத்துக்கும் ஆவடையாக இருக்காது, பிரம்மபாகம் இருக்காது. அந்த சிலையை வைத்திருப்பார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த சிலையை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதாவது ஆன்ம நிலை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக. உடலோடு கூடிய நிலையை உணர்த்துவது சிவலிங்கம். அது வந்து தண்ணி ஊற்றுறது இருக்கும், மேலே பிரம்மபாகம் இருக்கும், விஷ்ணுபாகம் இருக்கும். இதெல்லாம் தத்துவ விஷயமா இருக்கிறதுனால நேரில் போய் காட்டி பாடம் நடத்தினாலே புரியாது. நாங்கள் இப்போ ஒரு படம் காட்ட வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அது கோயில் போனால் தான் புரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. நான் இப்போது லிங்கோத்பவரை பற்றி பேசலை, ஏகபாத மூர்த்தி தான் பேசுகிறேன். ஆனால் அதுக்கு அப்படி சுற்றி இப்படி வர வேண்டியதாக இருக்கு. என்னுடைய அதாவது நான் சொல்கிற வர கருத்தை. இப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த லிங்கோத்பவர் தத்துவம் சொல்லுது பாருங்க. ஆகாசா வாயோ, முதல்ல நம்மளாம் ஆகாசத்தில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இறந்தவர்களுக்கு உத்கிரமணம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளால் உயிரோடு இருக்கிற வரைக்கும் குறுக்கே நெடுக்கே தான் போக முடியும், மேலே போக முடியாது. ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் ஃப்ளைட்டு தூக்கின்னு போகணும், நீங்கள் போக முடியாது இல்லையோ. ஆனால் நீங்கள் செல்ஃபாக நடந்து போயிடலாம் குறுக்கே நெடுக்கே. ஆன்மாவுக்கு உத்கிரமணம், மேல் நோக்கி செல்லும். முக்தி அடைந்த ஆன்மா மேல் நோக்கி செல்லும். முக்தி அடையாத ஆன்மா குறுக்கே நெடுக்கே அலைஞ்சிடும். அப்படி குறுக்கே நெடுக்கே அலைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது உடலோடு இருக்கிறது அப்படின்னு பொருள். இங்கே நாங்கள் போவோம், இங்கே நீங்கள் வரும், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். மேல் நோக்கி நம்மளால் போக முடியாது. ஆனால் அந்த உடலை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, மேலே போனவா இருக்கா பாருங்க, மேலேருந்து கீழே வருவா. அதை தான் வேதம் என்ன சொல்கிறதுன்னா, ஆகாசாத் வாயோ, ஒரு மேகமண்டலம். சொப்பனத்தில் மேகமண்டலத்தை யாராவது பார்த்தாலோ, மேகமண்டலத்திலேருந்து கடவுள் அப்படியே காட்சி கொடுக்குற மாதிரி பார்த்தாலோ மரண செய்தி அருகாமையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். உண்மை இது விதியில் இருக்கு, சொப்பன விதியிலே இருக்கு. அப்புறம் ஆகாசத்துலேருந்து அங்கேருந்து ஒரு வாயு கீழே, ஆகாசா வாயோர், பனிமண்டலம் மாதிரி வாயுன்னு வச்சுக்கோம். வாயோர் அக்னி, அதுலேருந்து அக்னி, அக்னேர் ஆபா, அதுலேருந்து ஜலம், ஆப பிருத்திவி, அதுலேருந்து பூமி, பூமியிலேருந்து ஓஷதையோ, ஓஷதைன்னா சாப்பாட்டு வர்க்கம், உஷ்ணத்தை உண்ணுகிற, சூரிய உஷ்ணத்தை உண்ணுகிற தாவர வகை. அந்த தாவர வகை சாப்பாடு நம்ம உடம்புக்குள்ளே என்ன போகிறது. அப்படி போனால் இப்படி இருக்கிற உடம்பு என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகுறதுக்கு 16 வயசு ஆகுது. அந்த 16 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் விந்து உற்பத்தின்னு ஒன்று உருவாகுது. அடுத்த உடலை உற்பத்தி செய்கிற பண்பு அதுக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் தொடையில் உற்பத்தி பண்ணி அதுக்கும் ஒரு பெண்ணுடைய துணையோடு சேர்த்து அந்த கருவை ஒன்றா இணைச்சால் அதுலேருந்து ஒரு உடல் உருவாகிறது. உயிர் உருவாகவில்லை. என்ன உருவாகுது, உடல் உருவாகிறது. அந்த உடல் வழியாக திருப்பி ஆன்மா பிரவேசமாகும். அப்படி ஒரு ஆன்மா ஒரு உடம்புல படிகிறதுக்கு 1 வயசு ஆகும். அந்த 1 வயசு உள்ள பிராண வழியாக உள்ளே போகும். முதல் வெளிக்காற்று வழியாக பிராணம் உள்ளே போகிறதுன்னு சொல்கிறான். அது வரைக்கும் அந்த உடம்பு அசைஞ்சின்னு இருந்ததே எப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அது தாயினுடைய அசைவை கொண்டது. அதை உள்ளே இருந்து சிவன் இயக்குகிறான், சிவத்தினுடைய அசைவு. அதனால தான் கர்ப்ப கிரகம்னு சொல்கிறான். கர்ப்பம், கர்ப்ப கிரகம், கர்ப்பஸ்துதி, வணங்கப்படுபவள், தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொன்ன. கோயில் இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். ஒன்றாய் வேறாய் உடனாய் ஒரு தாயினுடைய கருவிலே ஒரு ஆன்மா உருவாகிறது. அந்த உடல், அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணோன்னா முதல் மூச்சை இழுத்துக்கும். அப்போ தான் அதற்கான உடல் முழுவதுமாக கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். உங்களுக்காக அது வரைக்கும் நீங்கள் வாடகையில் இருந்திருக்கலாம், ஓரமாக தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், அப்படி தானே? அது மாதிரி தான் ஆன்மாவோட நிலைமை இருக்குது. அது உள்ளே உட்கார்ந்தாதான் யாருடைய ஆன்மா அது ஃபுல் ஸ்டாண்டிங்கில் வருதுன்னு அர்த்தம். ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு பைலட்டு உட்கார்ந்தாலும்
ரன்வே போய் மேலே தூக்கினாதான் அவர் இயக்கிறாருன்னு அர்த்தம். அது வரைக்கும் அவர் என்ன பண்ணல, இயக்கலை, உள்ளே உட்காந்துருக்கார். அந்த மாதிரி ஒரு வருஷம் ஆறுது அந்த ஆன்மா அப்படி உட்காந்து அப்படி பார்த்து மேலே லேண்ட் ஆகி அதோட சொந்த அனுபவம் சரீரத்தின் வழியாய் ஒன்றை பெறுவதற்கு ஆன்மாவுக்கு முடியும்னு சொன்னால் ஒரு வருஷம். அதனால தான் சம்வத்சரம்னு சொல்கிறோம். அதுதான் கோயில் கும்பாபிஷேகங்களில் சம்வத்சராபிஷேகம் முதல் ஒரு வருஷத்தில் அதை பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்தில் ஏன் பண்ணுறாங்கன்னா அதோட ரகசியம் இது. ஒரு வருஷத்தில் காது குத்துறாங்க ஏன் சொன்னால் அதனுடைய ரகசியம், இந்த ஆன்மா முழுவதுமாய் அந்த சரீரத்தை பீடித்து விட்டது. அதே மாதிரி இது பூர்வோபச்சாரம். இப்போ அதில் இருந்த அந்த ஆகாயத்திலிருந்து அந்த ஆன்மா இது படிப்படியாக அது வரும்போது ஒன்று ஒன்றா சேர்த்துட்டே வரும். நல்லா கவனித்து பாருங்கள். ஆகாசத்துலேருந்து சப்தத்தை சேர்த்துக்கும், அப்படியே ஸ்பர்ஷம், அப்படியே கந்த ரச ரூப ஸ்பர்ஷ, அப்படியே ஒன்று ஒன்று எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே இந்த உணவுனால உடம்பை சேர்த்துட்டு காற்றுனால எல்லாத்தையும் பிராணனை சேர்த்துட்டு அப்போ ஒன்று ஒன்றா என்ன ஆகிட்டே வருது, சேர்த்துட்டே வருது. அப்படி சேர்த்துட்டே வந்தோடனே ஒரு அணு அளவுக்கு இருந்த ஆன்மா ஒரு குழந்தை அளவுக்கு யாக்கையை பெற்று விடுகிறது ஒரு வருஷத்தில். அப்படிதானே? ஒரு அணு எங்கே இருக்கு, ஒரு குழந்தை அளவு எவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு அணுவினுடைய பண்பு எத்தகையதாக இருக்கிறது, ஒரு குழந்தையினுடைய பண்பு எத்தகையதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் முற்றிலும் வேறானது. அப்படிதானே? ஒரு கோழி முட்டைக்குள்ள ஒரு கரு இருக்க மாதிரி நம்ம உடம்புல உயிர் மாட்டின்னு இருக்கு. அப்படிதானே? உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன். உடனே வேற சிந்தனைக்கெல்லாம் யாரும் போக வேண்டாம். கோழி முட்டைக்குள்ள கரு, அந்த கருவில் எப்படி இருக்கோ அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. அதனுடைய பாதுகாப்பு ஒரு 40 முட்டை ஒரு 50 முட்டையை என்ன பண்ணின்னு போகலாம், ஒரு ஆள் கையில் தூக்கின்னு போயிடலாம். ஆனால் 40 கோழியை தூக்கின்னு போக முடியாது. ஏன்? வெயிட் ஆகிடும், கையில் அப்படியே பெருசாகிடும், கோழி குஞ்சாயிடும், எல்லாத்துக்கும் உடம்பு வந்துடும். அந்த உடல் அந்த மேலே இருக்கிற அந்த ஓடு உழுந்துடும், உள்ளே இருக்கிற கரு வெளியில் வரும். ஆனால் உள்ளே இருக்கிற கரு முட்டையை நீங்கள் ஒரு இடத்துல வச்சா அப்படியே வச்சபடி இருக்கும், காலம்புரை வச்சா சாயந்தரமும் அப்படியே இருக்கும். ஒரு கோழியை வச்சா இருக்குமா, என்ன பண்ணுவது, அசைக்கும், அதனுடைய உழவும். அப்போ ஒரு முட்டைக்கும் கோழிக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பாருங்கள். உடல் எடுப்பதற்கு முன், உடல் எடுப்பதற்கு பின். அப்போ உடலை என்ன பண்ணிகிட்டே வருது அப்படின்னா அப்படியே சேர்த்துட்டு கடைசியில் ஒரு முழம் தான் நம்ம இருந்தோம், 3 கிலோ வெயிட் இருப்போம். இப்போ 30 கிலோ 40 கிலோவா நம்ம ஏறி போச்சு, இறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்படி ஏறும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளருது. அதுக்கப்புறம் இன்னும் ஏறினா என்ன ஆகுதுன்னா அறிவு தேய ஆரம்பிச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல கண்ணு தெரியலன்னா, அப்புறம் காது கேட்கலன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி, நடக்க முடியலன்னா குந்தி நடந்து அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சேர்ந்துட்டே போனதெல்லாம் பிரிஞ்சுட்டே வந்துடும். அப்போ இந்த ஆன்மா அறிவு வஸ்து, அந்த அறிவை பெறுவதற்கு இந்த உடலை எடுக்கிறது. இந்த உடல் பெரிதாக பெரிதாக அறிவு ஒரு காலம் வரைக்கும் என்ன வளருது. அப்படி வளர்ந்து தன்னிலை தன்னை தான் உணர்கிறது, பிறருக்கு தன்னை உணர்த்த வல்லதாகிறது. அதே மாதிரி அனுபவத்தை பெறுகிறது. அப்போ ஆகாசிலேருந்து வந்த ஆன்மாவுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னா, ஆகாஷாத் வாயோர் அங்கேயும் அதுக்கு அனுபவம் இல்லை, அக்னேர் அபஹா அங்கேயும் அனுபவம் இல்லை, ஆப பிருத்திவி அங்கேயும் அனுபவம் இல்லை, பிருத்திவி ஓஷதயா மரம் செடி கொடிகள் அங்கேயும் செடி கொடிகளாக இருக்கு. செடி கொடிகளும் உயிரினம். ஆனால் நான் சொல்கிறது ஒரு ஆன்மா, ஒரு மானுட உடலை பற்றி பேசுகிறோம் இப்போ நம்ம. அப்போ அங்கேயும் வரும்போதும் அந்த செடியில் அப்படியே இருக்குது, அதை பச்சையாக வாங்கி சாப்பிட்றோம். கொஞ்ச காலத்துக்கு அந்த சக்தி இருக்குது, அந்த சக்தி உள்ளே போகிறது. யாரும் விரை எடை திங்கிறது இல்லை, பட்டு போன விஷயத்த யாருமே இல்லை, செத்து போன ஆட்டை வெட்டி போடுறவா யாருமே இல்லை. மாமிசமே சாப்பிட்றதா இருந்தாலும் செத்து போன ஆட்டை சாப்பிட மாட்டான். அப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வளர்ந்துட்டே போகும். அப்போ வளர்ந்துட்டே போகும்போது இந்த உடல் உருவாகும், அந்த உடல் விரியும், அதுலேருந்து அறிவு உருவாகும். அந்த அறிவு தான் ஆன்மாவுக்கு அனுபவத்தையும் உணர்வையும் தரும். அறிவு வராத அனுபவம் இருந்தால் கூட குழந்தைக்கு அதை தெரிஞ்சிக்கக்கூடிய அவஸ்தை என்ன கிடையாது. ஒரு அளவுக்கு தான் ஒரு மனுஷனால் மலஜல அவஸ்தைகளை புரிஞ்சிக்க முடியும். அது சாப்பிட்ட இடத்துலே போகும், அப்படியே மூத்திரம் பெய்யும், அப்படியே பாத்ரூம் போகும், அதனுடைய வாசனையும் தெரியாது. அதை அறியணுமோ இல்லையோ, அப்போ அந்த அறிவு தான் முக்கியம். அறிவை உணர்வை இயக்கத்தை பெறுவதற்கு உடலை நாடுகிறது உயிர். புரியுதா? அறிவு உணர்வு இயக்கம், அறிவு உணர்வு இயக்கம், இந்த மூன்றையும் ஒரு ஆன்மா பெற வேண்டும் என்று சொன்னால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர் வந்து. எப்பாடா
இப்ப புரியுதா? பிரம்மானா யாரு? மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா இயக்க இயங்கும். இயக்குவது வேறு, இயங்குவது வேறு. ஒரு வண்டியில நான் உட்கார்ந்துட்டு வந்தேன். இப்போ வரும்போது எனக்கு வண்டி ஓட்ட வராது. இலக்கு தர்மபுரம் மடத்துக்கு நான் போகணும். ஓட்டுறது ஜீவாமன். உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னா வேற. இந்த வண்டிக்கு இலக்கு இல்லை. அப்படித்தானே? இலக்கு யார் அடையிறா? நான். ஓட்டுறது யாரு? இயங்குவது எது? இப்ப முதுகுல தூக்கி வச்சு நடக்க முடியுமா? 4 ஸ்டெப் நடக்க முடியாது, விழுந்துடும். ஆனா வண்டி என்ன பண்ணுது? தாங்குது. அது மாதிரி வேகமா அரை மணி நேரத்தில் எங்க கொண்டு வந்து விட்டுருது. நடக்க ஆரம்பிச்சா 4 நாள் ஆகும் நான் இங்க வரத்துக்கு. அப்படித்தானே? டீனேஜர் இப்படியே நடந்து வரணும்னா இப்ப வண்டி என்ன பண்ணுது? வேக. அப்போ வண்டி இயங்குகிறது. அதை இயக்குவது யாரு? அந்த டிரைவர். அதுல உட்கார்ந்து இருக்கிறது ஆத்மா. அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உடல் பிரம்மாவினாலே தரப்படுகிறது, அதனுடைய இயக்கம் விஷ்ணுவினாலே தரப்படுகிறது. அப்படிதானே? உடல் பிரம்மாவுடைய அம்சம், அதனுடைய இயக்கம் தான் பிராணன். பிராணன் போச்சுன்னா இந்த இயக்கம் என்ன ஆயிடும்? நின்றுடும். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஸ்மிருதி, இலக்கு, அந்த இலக்கு, அந்த ஸ்மிருதி, ஞாபகம், அதாவது பிராணசக்தி, சுவாசம்தான். ஆனால் எண்ணம் தான். அதனால ஸ்மரணம் மரணம் பேர் வச்சுருக்கான் பாருங்க. ஸ்மரணம்னா நினைத்தல். நினைக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. தூங்கும்போது யாருக்காவது வாழ்க்கை இருக்கா என்ன? கனவு கண்டா வாழ்க்கை வருது, தூங்கும்போது வாழ்க்கை இல்லை. அப்படிதானே? தூங்குவது போலும் சாக்காடு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழுப்புவது போலும் பிறப்புங்கிறான். அப்போ பிறப்புங்கிறதே நம்ம முடிச்சுட்டு இருந்தாதான். அப்போ நினைவலைகளாக வருவது எதுவோ அதுக்கு ருத்ரன். அப்படிதான் நினைவஞ்சலின்னு வைக்கிறான். அப்படிதானே? ருத்ர பாகத்தை நினைவஞ்சலி பேர் சும்மாலாம் வைக்கல. அந்த காலத்தில் நம்மளாம் அவ்வளோ கரெக்டாக யோசிச்சிருக்கான். இப்போ என்னன்னா, இந்த உடலை இயக்குகிற பிராணனுக்கு அந்த உடலையும் பிராணனையும் இயக்கி வருகிற நினைவு. குழந்தைக்கு ஒன்று ஒன்றா நினைவு வரும். இது அம்மா, இது அப்பா, இது தாத்தா, இது பாட்டிங்க. அந்த நினைவினுடைய தொகுப்புலேருந்து புத்தியிலேருந்து அகங்காரம் எல்லாம் வேறு. நான் அந்த விஷயத்துக்கு போகல. இந்த 3 சாமி இல்லைன்னா ஒருத்தருக்கும் உடம்பும் இல்லை, பிராணன் இயக்கம் இல்லை, ஸ்மிருதி என்ன இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இப்போ இதுக்கு 3த்துக்கும் 3 சாமி சொல்கிறான். இந்த 3 சாமி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு பூதத்திலேருந்து வரும்போதும் கூட இருந்துகிட்டே வருது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, ஈஸ்வர, சதாசிவம். அது அப்படியே முதல்ல பிரம்மா, அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்ரா. தலைகீழ வரும்போது மாறும். இப்போ நேராக வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து எல்லா அனுபவத்தையும் அது பெறுகிறது. புரியுதா? அதான் 7 உலகம்னு சொன்னோம். 7 உலகம்னா வேற எதுவும் கிடையாது. நம்ம உடனே 7 உலகம்னா 2வது விஷயம், அது அப்புறம் வருட புராணம்லாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிற சாப்டர் ஏகபாத மூர்த்தி. அதை மறந்துடக்கூடாது யாருமா. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம சொல்கிற சாப்டர் எங்கெங்கேயோ போகிறது. அதனால் என்னென்னா சப்தலோகம், 7 விதமான உணர்வு, வேற ஒன்றுமே இல்லை. என்னென்ன? மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், புத்தி, அவ்வளோதான். இதுக்கு மேலே போயில. மனம்ங்கிறது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறது, புத்திங்கிறது நிச்சயிக்கிறது. புத்தி நிச்சயித்தாதான் உடம்பு அது வழி இயங்கும். புத்தி நிச்சயிக்கலை அப்படின்னா புத்தி வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் மாதிரி ஆயிடுவோம். இந்த பைத்தியம்னு சொல்கிறா பாருங்க, அந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். புத்தி சரியா இல்லைன்னா, புத்தி இல்லைன்னா, வளர்ச்சி இல்லைன்னா அதனுடைய நோயுற்ற நிலைக்கு பைத்தியம்னு பேர். அப்படிதானே? மனசுக்கும் வைத்தியம் இருக்குது, சரீரத்துக்கும் வைத்தியம் இருக்குது. அப்படிதானே? அப்போ இந்த 7ஐயும் ஒரு ஆன்மா பெற்றுக்கொள்ளுகிறது. இந்த 7க்கும் என்ன இருக்கு? பிரம்ம, விஷ்ணு, ருத்ர, ஈஸ்வர, சதாசிவ, அதில் கணபதி, குண்டலினியில் ஆரம்பித்து அந்த 7, அதை தான் 7 உலகம். அதை தான் 7ன்னு சொல்கிறான். அது சுகம் துக்கம் உள்ள வெளியே. 7 7 14. 14 பூனமும் பூத்த 7 பூனம் பூத்த உந்தி அப்படின்னு சொல்லுவார். அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்லுவார். அப்போ இந்த உடலை எடுத்துக்கொண்டு ஆன்மா தன்னுணர்வு பெற செய்கிறது. அப்படி ஒரு ஆன்மாவுக்கு தன்னுணர்வை தருவதை உணர்த்துகிற விஷயம் லிங்கோத்பவர். அந்த ஆகாசத்தை காமிக்கிறதுக்கு தான் ஆகாயத்திலேருந்து அந்த அது பேர் என்ன, தாழ்வு விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆகாயம் தெரியுதா? அங்கே ஆகாசத்துலேருந்து வந்துட்டே இருக்கா அந்த தாழ்வு. அது வந்துட்டே இருக்கும்போது அடுத்தது என்ன போட்டிருக்காங்கன்னா ஜோதி. அப்படிதானே? அந்த ஜோதி இருந்தாலே
அந்த அலை அதான் சுடர் போட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா காற்று நெருப்பு நெருப்பு இருக்கிற இடத்துல காற்று இருக்கும், காற்று இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும், காற்று இல்லாத இடத்துல நெருப்பு இருக்காது. நீங்கள் என்ன விஞ்ஞானம் சொன்னாலும் சரி, இதோட அது சேர்ந்துருக்கும். அப்போ என்னது, அதே பிருத்திவி சாரமாக இருக்கக்கூடியது. இந்த காற்று சாரமாக தான் அன்னத்தை சொல்கிறோம். பிருத்திவி சாரமாக இருக்கிறது பன்றி, மலசாரம். எதுவும் போய் மலம் அப்படியே இருக்கும் நம்ம உடம்புல, அப்படி தானே மலசாரமாக காமிக்கிறது. அப்போ அப்படியே மேலேருந்து அந்த 5ஐயும் ஒன்றா சேர்த்துட்டு அது உள்ளேருந்து பிச்சின் வெளியில் வருது. இந்த உடலை ஆணவ மலத்தை கிழித்து மெதுவாக உலகத்தை பார்க்கிறது இந்த ஆன்மா. நம்ம ஒரு 7 வயசில் உலகத்தை பார்க்குற மாதிரி அந்த அறிவு நம்மகிட்ட வரா மாதிரி. ஆனால் அதுக்கு தலையும் புரியல காலும் புரியல. இதை சும்மா சாதாரணமாக சொல்லுவான், தலையும் புரியல காலும் புரியல, புதுசாக வந்து இடையில ஏதோ குழப்பி விட்டு போகிறான், அப்படி தானே. தலை சிவபெருமானுடைய, கால் சிவபெருமானுடைய. யாருக்கு புரியாதுன்னா, அறிவினாலும் முயற்சியினாலும் அறிவினாலும் செல்வத்தினாலும் எதை அடைய முடியாது, உலகியல் அறிவினால ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். அதை சொல்லுகிறார்கள். அதனால் வசதியும் இல்லை மட்டமும் இல்லை. ஒரு நாடகத்தில் நடித்து ஒரு கருத்தை சொல்கிறான், அதனால் எல்லாருக்கும் பெருமை உண்டு. அந்தந்த ரோல் பண்ணுறவா கரெக்டாக பண்ணாதான் அந்த கருத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். உடனே இவர் வசதி அவர் மட்டும் அந்த மாதிரி எண்ணத்துக்கெல்லாம் போயிடாதீங்க. வேத காலத்திலேயே மும்மூர்த்தி வழிபாடு இருந்திருக்கு. அந்த மும்மூர்த்தி வழிபாடுனுடைய விரிவு, அதனுடைய தத்துவ ஆட்டம் தான் இந்த லிங்கோத்பவர். இந்த லிங்கோத்பவர் அங்கேருந்து இங்கே வந்து சிவஞானத்தை குறிக்கிறது. அடுத்தபடியாக பாருங்க, இப்போ ஒரு மனிதனுடைய உடல் இறந்து விட்டது. இப்போ ஒன்று ஒன்றா விட்டுட்டு போகணும். முதல்ல பிருத்திவி அம்சம், அந்த அம்சம் போயிடும். அதுக்கப்புறம் இயக்கம் போயிடும், பிராணன் வெளியில் போகும். அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கிற உடலை கொளுத்துறாங்க, இல்லை ஏதோ புதைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாங்க. அப்போ அந்த அம்சமும் என்ன ஆகிடும், அதில் இருக்கக்கூடிய இயக்கம் போயிடும், அதில் உள்ள செயல்கள்லாம் போயிடும். வெறும் எலும்பு இருக்கும். அந்த எலும்பே இப்போ 1 மணி நேரத்தில் கொடுத்துட்றா. அதனால் எல்லாத்தையும் காலியாகி மேலே பார்த்தோம்னா வெறும் காற்றா போகும், அப்படி தானே. அப்போ காற்றா போய் திருப்பி அது மேகத்தில் போயிடும், அப்படி தானே. கீழே இறங்கி மேலேருந்து கீழே இறங்கி வந்த ஆன்மா பிறவி வழியாக திருப்பி சர்க்குலேட் ஆகி எங்கே என்ன போகுது, அப்படியே ஒவ்வொரு பாகம் உடம்பை விட்டுருச்சு. அதனுடைய இயக்கம் பிருத்திவி சாரம் போயிடுது, அப்பு சாரம் போயிடுது, தேவி சாரம் போயிடுது, வாயு சாரம் போயிடுது, அப்படியே மேலே போயிட்டே இருக்கு. போனால் தான் இந்த ஆன்மா மேலே போக முடியும், இல்லைன்னா போகாது. இந்த கர்மா பண்ணி ஒரு இடத்துல நிப்பாட்டிடணும். அது நிற்கலைன்னா அந்த ஆன்மா அங்கேயே இருக்கும். எங்கே இருக்கும், ஒரு பணம் எடுக்கலை, டிஸ்போஸ் பண்ணலை அப்படின்னா அது என்னாகும், அங்கேயே தான் இருக்கும், அந்த உடலை சுற்றியே தான் இருக்கும். அதனால தான் கர்மாலாம் செய்கிறான். இந்த 10 நாள் கர்மா, 30 நாள், நீங்கள் எதை வேணால் வச்சுக்கோ. நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகலை. இப்போ நான் ஏகபாத மூர்த்திக்கிட்ட நிற்கிறேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு மேலே போயிட்டோம். இப்போ மேலே போனதுக்கு அப்புறம் திருப்பியும் அந்த ஆன்மா இங்கே வரணும். இப்போ மேலே போகிற நிலை இருக்குல்ல, அந்த பக்கம் இறங்கிட்டு ஒரு வட்ட பாதையை பார்த்தீங்கன்னா ஒரு வீல் வச்சுங்களேன். இதில் ஆரம்பித்து அப்படியே சுற்றி வளமாக ஒரு சுற்றுனா ஒரு ஸ்டெப்பு வண்டி முன்னாடி போயிருக்கும். அந்த காற்றடிக்கிற பைப்பு கீழே போயிட்டு மேலே வரும். அது மாதிரி பாதி தான் மேலே போக முடியும், எந்த வட்டமும். திருப்பி என்னாகும், கீழே தான் வரும். எவ்வளோ பெரிய உயரமோ கீழே வந்தாகும். அந்த மாதிரி இந்த உடல் பண்பு அற்று, உயிர் பண்பு அற்று எல்லாம் ஒடுங்கிய நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் லயமூர்த்தின்னு பேர். என்ன மூர்த்தி? இது என்னது, லிங்க உத்பவம், இது லயம். இந்த லயத்தை, இந்த ஏகபாத மூர்த்தியில் 3 விதமாக இந்த லயத்தை காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் ஒத்த காலில் நிற்பார், சிவபெருமான் ஒரே காலில் நிற்பார். அவர் 2 காலில் நிற்கலை, ஒடுக்கிக்கிறார், எல்லாத்தையும் தனக்கு உள்ள ஒடுக்கிக்கிறார். அப்படி ஒடுக்கும்போது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் எல்லாருமே எதுக்குள்ள ஒடுங்குறாங்க. அதில் எது வெளியில் தெரியுதுன்னா, நெருப்பு தண்ணியில் ஒடுங்கும், இல்லை தண்ணி நெருப்பில் ஒடுங்கும். இந்த 5ல் 2 ஒன்றுக்கு ஒன்று ஒடுங்கிடும். பிருத்திவி வாயுவில் ஒடுங்கும், இல்லை வாயு பிருத்திவியில் ஒடுங்கும். ஒன்றுக்கு ஒன்று விரோதம். பிறக்கும்போது ஆப்போசிட்டாக ஒடுங்கும், போகும்போது பிருத்திவி தான் வாயுவில் ஒடுங்கும். அற்புதமாக இருந்த சரீரம் தான் காத்தாகும், அதில் ஒடுங்கி போச்சுல, வெறும் அணுவாக இருக்கும். அப்படி அதனால தான் 2 ஒடுக்கும். 2 பேரில் 2 பேர் போயிட்டான், பாக்கி 2 பேர் தான் இருக்கா. இப்போ நடுப்புற சுவாமி நிற்கிறார். அதில் இந்த லிங்க ஏகபாத மூர்த்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் போட்டு மான்மொழி போட்டிருப்பாங்க. அது வந்து சுத்தமாக முழுங்கிட்டார், எல்லாத்தையும் முழுங்கிட்டு எதுவுமே இல்லாமல் தானே சத்திய வடிவமாய் நிற்கிறார். சிவம் ஒண்டி தான் இருக்கார், சித்தியும் கிடையாது, ஸ்திதியும் கிடையாது, சமலயம்.
எல்லாம் ஒடுக்கியாச்சு. அந்த ஆன்மா எது கூட போயிடுது, தன்னுடைய கான்சியஸ் எல்லாம் இழந்துட்டு உள்ளே போயிடுதுன்னு அர்த்தம். பிரம்மாவையும் விஷ்ணுவையும் உள்ளே சாப்பிட்டார். அதே சமயத்தில் அவர் திருப்பியும் அந்த ஆன்மாவுக்கு முக்தி நிலையை கொடுக்கணும், திருப்பியும் அந்த பிறவி பாவ புண்ணியத்தை கொடுக்கணும், அதுக்கு ஞானத்தை வளர்க்கணும்னா இந்த பக்கம் பிரம்மாவை உற்பத்தி பண்ணுவார், விஷ்ணு வருவார். அதனால என்ன பண்ணியிருப்பான்னா, அவள் காலை பிச்சுன்னு வர மாதிரி போட்டிருப்பான். ஒரு கால் இப்படி இருக்கும், அந்த ஒரு கால் இருக்கும், பூமியில் பதிய முடியாது. அந்த காலை நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா, இந்த மூர்த்தியை நீங்கள் உத்து கவனிச்சாதான் புரியும். சில இடங்களில் தூண் விக்கிரகங்களாக இது போடப்பட்டிருக்கு. உத்தரகோசமங்கை, களக்காடு, இந்த மாதிரி இடங்களில் தான் ஒரு சில இடத்துல இந்த மூர்த்தியை பார்க்க முடியாது. வேறு எங்கேயும் என்னால் உதாரணம் சொல்ல முடியல. இதுக்கு தூண் சிற்பங்களில் இதை பற்றி ரொம்ப விளக்கமாக போட்டிருக்கா. இதை பற்றில இப்படி வரா மாதிரி, கும்பிட்டுன்னு வரா மாதிரி, இந்த பக்கம் பிரம்மா கும்பிட்டுன்னு வரா மாதிரி போட்டிருப்பா. அவருடைய கால் தனியாக வந்திருக்கும் சில இடங்களில். வெளியில் கும்பிடும்போது லயம் ஒடுங்குறான்னு அர்த்தம். அப்படி கும்பிடாம 4 கை போட்டு ஒரு காலை எடுத்து கீழ் நோக்கி விட்டு, இந்த காலையும் கீழ் நோக்கி விட்டு ஒத்த காலை போட்டிருந்தானா வெளியில் வரானோ. புரியுதா உங்களுக்கு? அப்போ தோற்றமும் ஒடுக்கும் ஒரே இடத்துல தான். சைவ சித்தாந்தம் சொல்லுகிற தத்துவம் என்ன? அந்தம் ஆதி என்மனார் புலவர். முடிவுலேருந்து தான் துவக்கம். எந்த இடத்துல ஆன்மா உடம்பு விட்டுதோ அதே இடத்துல திருப்பி எடுக்கணும். அப்படிதானே? அந்த ஆதி அபிராமி பெற்ற சொல்லலைன்னா என்னால் முடியாது, வாழவே முடியாது, மூச்சே விட முடியாது. அதனால் அந்த ஆதி, அந்தம் எதுவோ அதுதான் ஆதி, ஆதி எதுவோ அதுதான் அந்தம். ஒரு பாட்டினுடைய அந்தம் இன்னொரு பாட்டுக்கு ஆதி. அப்போ இதோட முடிவு அதோட துவக்கம், இதோட முடிவு அதோட துவக்கம், அதோட சர்க்குலேஷன் தானே. அப்படி வரும்போது இந்த கால் 2ம் போட்டிருப்பா இந்த மூர்த்தியை. இந்த மூர்த்தி எப்படி ஒரு பக்கம் சங்கு சக்கரத்தோட கை கூப்பிய நிலைமையில் யார் இருப்பா? விஷ்ணு. இந்த பக்கத்தில் பிரம்மா. ஆனால் அந்த காலை உள்ளே போட்டிருந்தானா உள்ளே போகிறான்னு அர்த்தம். காலை பிச்சுன்னு வெளியில் போட்டிருந்தான். 3 கால் இருக்கும். நடுப்புற ஏகபாத மூர்த்தினா இவர் நின்றுப்பார். ஒரே ஒரு பாதம் தான் இருக்கும், 2 காலம் இருக்கு. அவர் ஒடுங்கிறார். புரியுதா? அப்போ 2 கால் பிச்சுன்னு போகிறான்னா வெளியில் வரானோ. தோற்றமும் ஒடுக்கமும் ஆயினாருக்கு மாணிக்கவாசகர் ஒரே வார்த்தையில் முடிச்சார் பாருங்க. நான் எங்கே போய் வியாக்கியானம் பண்ணுறது? சிவன்கிட்ட படித்தவர். தோற்றமும் ஒடுக்கமும் ஆயினாருக்கு. நடராஜாவுக்கு பின்னாடி இருக்கும் இந்த சாமி. இந்த ஏகபாத மூர்த்தியை வச்சுருப்பா. சில இடங்களில் கோஷ்டத்தில் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்? இந்த சுவாமியை நாம வணங்கிறதுனால என்ன பிரயோஜனம் வேணும்? இந்த கோயில் இதெல்லாம் தத்துவம்லாம் சொன்னேன். இந்த ஆன்மாக்குள்ளே எல்லாம் ஒடுங்கி போயிடும். பிருத்திவி அப்பில் ஒடுங்கும், அப்பு தேயில் ஒடுங்கும், 2 மூர்த்தியும் ஒடுங்கும், அந்த 2ம் சேர்ந்து சிவத்தில் ஒடுங்கும், ஆகாசத்தில் ஒடுங்கி ஆத்மாவில் எல்லாம் ஒடுங்கிடும். இந்த ஆத்மாவை ஒடுக்கிக்கிறவர் சிவம். அந்த ஆத்மாவை ஒடுக்கிக்கிற சிவம் தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். இதை பாருங்கள், சுடுகாட்டில் ஹரிச்சந்திரன் சொல்கிறான் ஒரு கருத்து பாரு. இந்த ஹரிச்சந்திரன் அப்படின்னு ஒரு கதை, ஒரு மன்னன் இருந்தான் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம இதில் ஹரிச்சந்திரன் வேற, ஹரிச்சந்திரன் வேற. இந்த ஹரிச்சந்திரனில் பார்த்தீங்கன்னா பிரம்ம தண்டம் கையில் தண்டம் வச்சுருப்பார். விஷ்ணு பாதம், ஒரு விஷ்ணு பதம்னா காலை இப்படி ஒத்த காலை தான் வச்சு நெட்டிருப்பார். ஒத்த காலில் நிற்காத அப்படின்னு சொல்லுவாள். அந்த இடத்துல ஒத்த காலில் நிற்பார். அந்த ஹரிச்சந்திரன் எல்லா இடத்துலையுமே ஒத்த பாதத்தில் தான் நிற்பார். உட்கார விட மாட்டார். இப்படி ஒத்த காலில் நிற்பார். கிருஷ்ணன் நிற்பார்ல இந்த யோக இதில் நிற்பார். காலை இப்படி வளைச்சி ஒத்த காலில் நிற்பார். அங்கே ஒத்த காலில் நிற்பார். விஷ்ணு பதம், ருத்ரஸ்தானம். சுடுகாட்டுக்கு ருத்ரபூமின்னு பேர். ருத்ரஸ்தானம், விஷ்ணு பதம், பிரம்ம தண்டம். அவரும் இந்த லயம்தான். அங்கேருந்து தான் எல்லா மூர்த்தியும் என்ன பண்ணுறா? உற்பத்தி பண்ணுறா. அங்கே தான் எல்லா மூர்த்தியும் என்ன ஆகுது? கொடுக்குறது. தோற்றமும் ஒடுக்கமும் ஆயினாருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இந்த மூர்த்தியை நாம் வணங்கினால் மனம் அடங்கும். முதல்ல இது போகிறதா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் எந்த இடத்துல அடங்கிறதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம வசப்படும். மனம் எப்போ அடங்கலையோ மனம் மோசமான முதலாளி, அருமையான தொழிலாளி. படுத்தலாம், நம்ம நினைக்கிறபடி படுத்தலாம். மனசு அடைஞ்சிருக்கணும். அந்த மனதை தன்மையப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான மூர்த்தி வணங்கி மனதை லயப்படுத்தி அனைத்து ஆத்ம ஞானத்தையும் பெற முயல்வோமாக. எந்த மகா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக சூரியன் சயனாலயர், சூரியோதயம் காலம்பரையில், சயனாலயம் பள்ளியறையர், அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம்.